என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. காலை நேரத்திலும் என்னோடு கூட நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை உங்கள் வேத புத்தகத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர், இந்த நாட்களிலும் நீர் எங்களோடு செய்து வருகிற உம்முடைய மகத்துவம் உள்ள கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீர் என்று நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். 6 நாட்கள் இந்த உலகத்திலே இருக்கிற சத்தத்தை கேட்டு கேட்டு அந்த சத்தத்தினால் திருப்தி அடைய வேண்டும் என்று நினைத்த நாங்கள் வேதனை அடைகிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய இருதயத்திற்கு புரிந்திராத ஒரு காரியத்தை நாங்கள் கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், இந்த சத்தத்திலே எங்களுக்கு விடுதலை உண்டு. இந்த சத்தத்தினால் எங்களுக்கு ஒரு வழி உண்டு. இந்த சத்தத்தினால் நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவைகளுக்கு எங்களுக்கு பதில் உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட நீர் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே நாம் பஸ்கா என்று சொல்லப்படுகின்ற பஸ்காவை பற்றினதான ஒரு காரியத்தை நாம் கவனித்து வருகின்றோம். பஸ்கா என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் சொல்லுகிறார். பஸ்கா என்பது தமிழிலும், பெஷாக் என்பது எபிரேயு பதத்திலும், பாஸ்ஓவர் என்பது ஆங்கில பதத்திலும் சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த பெஷாக் என்பதற்கு கடந்து போகுதல் என்று பொருள். ஆங்கிலத்திலே அதற்கு சரியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே அது லத்தீன் மொழியிலே சொல்லப்பட்டதனுடைய மொழியாக்கமாய் பஸ்கா என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. பஸ்கா என்றால் தமிழிலே கடந்து போகுதல் என்று அர்த்தம். ஆண்டவர் எகிப்தியர் மத்தியிலே நடுராத்திரியில் நான் கடந்து போவேன் என்று சொன்னார் அல்லவா. என்னுடைய கடந்து போகுதலை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று அவர் சொன்ன அந்த ஆசரிப்பை தான் இந்த யாத்திராகமத்திலே முதல் 8 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். இந்த அதிகாரம் முழுவதுமாய் ஆசரிப்பை பற்றி, பஸ்காவை பற்றி நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்படியானால் பஸ்கா என்றால் முதலாவது கடந்து போகுதல். தேவன் கடந்து போனார். நல்லா கவனிங்க, நான் சொல்கிற குறிப்பை நீங்கள் முதலாவது பிடிச்சிட்டா தான் அடுத்தது நான் சொல்ல போகிற பாயிண்ட் உங்களுக்கு புரியும். தேவன் கடந்து போகினார். கடந்து போகுதல் தான் பஸ்கா என்று சொன்னால், தேவன் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே கடந்தவராய் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா. கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாவற்றையும் கடந்தவர், நமக்குள் இருப்பது தான் கடவுள் என்பதனுடைய அர்த்தம். அப்போ கடந்தவர் என்பது யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர். அவர் ஒரு நாளிலே கடக்க பண்ணுகிறதை, கடந்து போகிறதை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று பஸ்கா என்ற வார்த்தையிலே அது நமக்கு சொல்லப்படுகின்றது. தேவன் கடந்து போனவராய் மாத்திரம் அல்லாதபடிக்கு நீங்கள் இந்த கடந்து போகுதலை ஆசரியுங்கள் என்று சொன்னார். ஜனங்கள் எல்லாரும் ஆசரித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எந்த நாளிலே எந்த ராத்திரியிலே ஆசரித்தார்களோ அதே ராத்திரியிலே கர்த்தர் கடந்து போனது மாத்திரமல்ல, ஆசரித்த பிள்ளைகளையும் இஸ்ரவேலரையும் எகிப்தை கடந்து அவர்கள் கானான் தேசத்திற்கு போகும்படியாய் தேவன் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கடந்து போனார், தம்முடைய ஜனங்களையும் கடக்க பண்ணினார். இதை தான் அவர்களை நினைவு கூறும்படியாய் பஸ்கா என்ற ஆசரியுங்கள் என்று சொன்னார். இந்த ஆசரிப்பை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே ஒரு புதிய உடன்படிக்கையாய் நிறைவேறுதலாய் மாற்றினார். எப்படி அதை நிறைவேறுதலாய் மாற்றினார் என்று சொன்னால், அவர்கள் அன்றைக்கு புசித்த அந்த அப்பத்தையும் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தையும் ஆண்டவர் பஸ்காவிலே வைத்து, பஸ்காவினுடைய ஆசரிப்பு நாளிலே வைத்து சொன்னார், இந்த அப்பம் என்னுடைய சரீரமாகவும் இந்த திராட்சரசம் என்னுடைய இரத்தமாகவும் நீங்கள் இதை புசியுங்கள். அதை நமக்கு ஒரு திருவிருந்து என்கின்ற
புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை என்ற ஒரு வார்த்தையிலே ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுத்தார். எப்படி நிறைவேற்றினார் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியையோ அதன் மாம்சத்தையோ நீங்கள் சுட்டு நெருப்பிலே நீங்கள் சாப்பிட்டு இவைகளையெல்லாம் செய்யப்படுகிற செயல்முறைகளை நீங்கள் இனிமேல் செய்ய வேண்டாம். ஏன் என்று சொன்னால், நான் தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆகையினால் நீங்கள் வேறொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டாம். நானே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறேன். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் நீங்கள் புசிப்பதற்கு, பானம் பண்ணுவதற்கு அடையாளமாக நீங்கள் இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் மாத்திரம் நீங்கள் புதிய உடன்படிக்கையாக ஏற்றுக்கொள்ளுவீர்களானால் அந்த பஸ்காவினுடைய நிறைவேறுதல் உங்களுடைய வாழ்க்கையிலும் வரும். எப்படி வரும் என்று சொன்னால், இயேசு பஸ்கா ஆசரித்த அந்த ராவிலே தானே அவர் பரிசேயர் சதுசேயரால் கைது செய்யப்பட்டு ரோம அரசாங்கத்தினால் அடிக்கப்பட்டு அதற்கு பின்பு சிலுவையிலே அவர் மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க. பஸ்காவை ஆசரித்தவர், கடந்து போகுதலை ஆசரித்தவர், இந்த ஆசரிப்பிற்கு பின்பாக அவர் ஒரு காரியத்திற்குள்ளே கடந்து போனார். என்னவென்று சொன்னால், மரணத்திற்குள்ளே போய் உயிர்த்தெழுதலுக்குள்ளே அவர் வெளியிலே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் ஒரு மரணத்தை கடந்து உயிர்த்தெழுதலின் ஜெயத்தை இயேசு கிறிஸ்து பெற்றார். அல்லேலூயா. இதே காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காக தம்முடைய சரீரத்தை அடையாளமாய் கொடுத்து விட்டு போன சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்களும் இந்த திருவிருந்தை சரியாய் ஆசரிப்பீர்களானால், ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய பயபக்தி உள்ளவர்களாய் வாழுகிற நீங்கள் இந்த திருவிருந்தை நீங்கள் பயபக்தியாய் எடுப்பீர்களானால், ஒரு நாளிலே இந்த உலகத்தினுடைய பாவ சாபத்தை கடந்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ல, ஒரு நாளிலே அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்நாளிலே அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். இயேசு வரப்போகிற நாளிலே அது நடக்கும். ஆனால் இன்றைக்கும் நடக்கும். எப்படி நடக்கும்னா, இன்றைக்கு நீங்கள் திருவிருந்து எடுக்கிறவர்களாக இருப்பீர்களானால், இன்றைக்கு நீங்கள் எந்த பாவத்தை, எந்த சாபத்தை, எந்த உலகத்தினுடைய எதிர்ப்பை, எந்த சாத்தானுடைய தந்திரங்களை உங்களுக்கு முன்பாய் வைத்து போராடுகிறீர்களோ, அந்த போராட்டத்தை கடக்கக்கூடிய வல்லமை எங்கே இருக்கிறது என்றால் இந்த பஸ்காவில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை உயர்த்தி சந்தோஷமா சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த திருவிருந்துக்கு வந்திருக்கிறவர்கள், ஒருவேளை நான் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை நீங்க நினைப்பீங்கன்னா, அடுத்த மாதத்திலே சபையிலே ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். நீங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க. தேவனுடைய பந்தியிலே யார் இருக்கிறார்களோ அவர்கள் கடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், கடந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த 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 உலகத்தில் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற எந்த பாரமான காரியத்தில் இருக்கிறீர்களோ, அந்த பாரத்தையும் அந்த வேதனையும் அந்த கண்ணீரையும் அந்த கஷ்டத்தையும் அதனுடைய எல்லா விதமான அபத்தங்களையும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கடந்து போவதற்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? திருவிருந்து. அல்லேலூயா. திருவிருந்து எடுக்கிறீர்களானால் உங்களால் இந்த பாவத்தை கடக்க முடியும், உங்களால் இந்த சாபத்தை கடக்க முடியும், உங்களால் இந்த சூழ்நிலையை கடக்க முடியும், உங்களால் இந்த உலகத்தை கடக்க முடியும் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அச்சாரத்தின் அடையாளம் தான் திருவிருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதை ஆவிக்குரிய பதத்திலே சொல்லுகிறேன். இந்த உலகத்தை கடந்து நீங்கள் பரலோகத்தை அடைய வேண்டுமானால், இந்த கடந்து போகுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த கடந்து போகுதலை நாம் ஆசரிக்க வேண்டும். இதை பழைய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு எழுத்தின் பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்தின் பிரகாரமாய் சொல்லப்பட்டதை புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் அதை ஆவிக்குரிய சிந்தையோடு கவனிக்க வேண்டும். நான் முதலாவது உங்களுக்கு ஆரம்பித்தது இந்த 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 ஆசரிப்பினுடைய ஆயத்தங்கள் என்ன என்று சொல்லி. நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த 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 பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஆண்டவர் 7 விதமான காரியங்களை அங்கே சொல்லியிருக்கிறார். நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால், நீங்கள் ஒரு குறித்த நாளை ஆயத்தம் பண்ண வேண்டும். இரண்டாவது, நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். நான்காவது, அதனுடைய இரத்தத்தை எடுத்து தெளிக்க வேண்டும். ஐந்தாவது, அதனுடைய மாம்சத்தை நெருப்பிலே சுட்டு நீங்கள் புசிக்க வேண்டும். இந்த 5 காரியங்களும் எழுத்தின் பிரகாரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தர் குறித்த நாளிலே ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய நாளுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
நீங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற சிந்தையோடு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும் என்று சொன்னால், அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு ஆடு தன் அடிக்கப்படுவதற்கு எப்படி ஒரு ஒப்பு கொடுத்தல் இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு ஒப்பு கொடுத்தல் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கடந்த நாட்களிலே 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு முடித்தேன். இன்றைக்கு நான் 6வது குறிப்பிற்குள்ளே நான் போகிறேன். இந்த 6வது குறிப்பிற்குள்ளே நான் போகிறபடியினாலே உங்களுக்கு அதனுடைய முகவுரை எல்லாவற்றையும் நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இனிமேல் இந்த 6வது குறிப்பிற்குள்ளே போகும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. 6வதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த பஸ்காவை புசிக்கும் பொழுது புளிப்பில்லாத அப்பத்தோடு புசிக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஏற்கனவே கடந்த வருஷத்தில் புளிப்பில்லா அப்பம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சப்ஜெக்ட் நான் எடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன எடுத்தேன்னு நான் கேட்க மாட்டேன், ஆனால் ஞாபகம் இருக்குதுன்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தப்பிச்சேன், கொஞ்சம் தப்பிச்சேன். இருந்தாலும் நீங்கள் ஞாபகப்படுத்தணும், வேறு வழி இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த பஸ்கா, ஆசரிப்பு கூடாரம், இதெல்லாம் நீங்கள் ஹார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்னு சொல்கிற மாதிரி அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய வெளிப்பாடை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு மாதிரி வைக்கப்பட்டது பழைய ஏற்பாடு தான். இதை வச்சு தான் புதிய ஏற்பாட்டினுடைய காரியத்தை நாம் பார்க்க முடியும். புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோமே. ஆண்டவர் ஏன் புளிப்பில்லாத அப்பம் என்று சொன்னார்? புளிப்பில்லாத அப்பம்னு சொன்னால் டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நீங்கள் சொல்லுங்கள். சப்பாத்தி சாப்பிட்றோம்ல, அதான் புளிப்பில்லாத அப்பம். புளிப்புள்ள அப்பம், தோசை இட்லி சாப்பிட்றோம்ல, அதான் புளிப்புள்ள அப்பம். சரிங்களா, மனதில் வச்சுக்கோங்க. நான் வந்து இஸ்ரவேலுடைய முறைமையின்படி அங்கே போக விரும்பலை, உங்கள் மனசில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. புளிப்புள்ளது புளிப்பில்லை. நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவர் புளிப்பில்லாததை நீ செய் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது எல்லாமே புளிச்சதான் சாப்பிட்றோம், அப்படி தானே? ஐயோ, அப்போனா தோசை இட்லி நீ சாப்பிடக்கூடாதா? அங்கே போயிடாதீங்க, நான் இன்னும் தொடங்கியிருக்கேன், இன்னும் நான் முடிக்கலை. நீங்கள் ஆட்டடி எங்கேயாவது முடிவு எடுத்துகிட்டு போய் நின்றுறாதீங்க, கொஞ்சம் பொறுமையை நம்பினாலே வாங்க, வசனத்தை கேளுங்க. ஏன் புளிப்பில்லாத ஒரு அப்பத்தை ஆண்டவர் சொன்னார்? நான் எழுத்தின் பிரகாரமாய் இப்படி இருக்கலாம் அப்படின்னு எழுத்தின் பிரகாரமாய் சொல்லுகிறேன். புளிப்புள்ளது என்று சொன்னால் அது காலம் எடுக்கும். நமக்கு நைட்டு மாவை அரைச்சி காலை வரைக்கும் வச்சாதான் அது புளிக்கும். அப்போ ஒரு 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 இரவு கடந்து வரணும், ஒரு வேளை கடந்து வரணும், ஒரு 10 மணி நேரம் 5 மணி நேரம் கடக்கணும். ஸோ இவர்கள் இவ்வளோ நேரம் பொறுத்து சாப்பிட முடியாது. ஏனென்றால் 40 வருடம் இவர்கள் வனாந்திரத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காக உடனே சமைத்து உடனே சாப்பிடுகிற ஒரு வழியாய் ஆண்டவர் ஒருவேளை அதற்கு ஒரு வழியாய் சொல்லியிருக்கலாம். எழுத்தின் பிரகாரமாய் நான் சொல்லுகிறேன். இரண்டாவது, இந்த புளிப்புள்ளதற்கும் புளிப்பில்லாததற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். இந்த புளித்தல் என்ற தமிழில் சரியான சயின்ஸில் நீங்கள் வார்த்தை எடுத்தீங்கன்னா நோதித்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்னா தமிழ் மீடியம் படித்தேன், +1 +2, அதுக்காக சொல்கிறேன். நோதித்தல், மேக்கிங் ஈஸ்ட் அப்படின்னு வரும். ஈஸ்ட், ஃபர்மெண்டட் அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்துவார். புளித்தல், புளிக்க வைக்கிற தன்மை உடையது அப்படின்ற வார்த்தை அதில் வருகிறது. இந்த புளித்தல்ன்ற ஒரு காரியம் இந்த உலகத்துக்கு முதல் எப்போ வந்தது அப்படின்னு சொன்னால், நோவா காலத்தில் மழை பெஞ்சது தெரியுங்களா? அப்போ தான் வந்தது இது. ஏன் அப்படின்னா வேதத்தில் சொல்லப்படுகிறது, நோவா திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு அப்படின்னு இருக்கு. திராட்சை ரசத்தை குடித்து. இந்த புளித்த தன்மை என்பது எதினால் உண்டானது என்று சொன்னால், நோவா காலத்திலே மழை பெய்த பின்பு சீதோஷண நிலைகள் மாறும் பொழுது திராட்சை ரசம் நோவா எப்போ வச்சிருந்திருப்பாரு, சீதோஷணம் மாறின உடனே அது புளிப்பு தன்மை உண்டாயிட்டு அவருக்கு தெரியாது. என்னப்பா புதுசாக இருக்குது, குடிக்கவே புதுசாக இருக்குதே நினச்சி அடித்து தள்ளியிருப்பார் போல இருக்கு. திடீர்னு அந்த குடி வெறியா மாறி போச்சு. இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த புளித்த தன்மை என்பது. அப்போ அது வரைக்கும் உலகம் எப்படி இருந்தது சொன்னால், ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கிடுங்களேன். ஃப்ரிட்ஜு மாதிரி இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கெல்லாம், நோவா காலம் வரைக்கும் வாழ்ந்தவங்க எல்லாருடைய வயசை நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை சுத்தம். நமக்கு ஆதாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தா தெரியுங்களா? 930. சேத் 912, ஏனோஸ் 905, கேனான் 910, மகலாயல். நீங்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும். சரிங்களா? நீங்கள் கடகடன் வாசித்து சொல்கிறாருன்னு நீங்கள் வந்து என்னை கோச்சிக்காதீங்க, அப்படியே இருக்குது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் அதை வாசித்து கொள்ளுங்க. கேனான் 910, மகலாயல்
95, யாரே 962, ஏனோக்கு 365, அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 365 தான், அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு இருக்கு. மெத்தூசலா 969, லாமேக் 777, நோவா 950. இதெல்லாம் 900 ஒன்றே ஒன்று, 777 ஒன்றே ஒன்று தான். மற்றதெல்லாம் நோவாவுக்கு கல்யாணம் ஆன வயசு என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. 500வது வயசில் கல்யாணம் ஆச்சு அவருக்கு. அப்போ 500வது வயசுனா நம்ம ஆள் எப்படி இருப்பாங்க? 500வது வயசில் இன்றைக்கெல்லாம் 35 வயசுலேயே முடியெல்லாம் நரிச்சு கிளம்ப மாதிரி ஆயிடுறாங்க. ஆதினாலே 15 ரூபாய், கடைக்கு போனால் 15 ரூபாய், உங்கள் வெண்மை கருப்பாய் மாறிவிடும். அப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு கருப்பாக இப்போவே 500 வயசில் கல்யாணம் பண்ணி அவர் பிள்ளை வித்தாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தில் கெட்டு போகுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை கிடையாது. நீங்கள் எந்த பொருளை வச்சாலும், மனுஷர்கள் எடுத்துக்கொண்டாலும், அவர்களுக்கு வயதாகி மரித்தார்கள், வயது முதிர்விலே மரித்தார்கள் அப்படின்னு அந்த முதிர்வுன்றது கிடையவே கிடையாது. இந்த முதிர்வு எப்போ வருகிறது என்று சொன்னால், இந்த நோதித்தல், புளித்தல், ஃபெர்மெண்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வயது குறையுது. நீங்கள் இதுக்கப்புறமா நோவாவுக்கு அப்புறம், நோவா மாத்திரம் நீங்கள் எடுத்திங்கன்னா 950 வருது. நீங்கள் நோவாவுக்கு அப்புறம் அர்பக்சாத் எடுத்திங்கன்னா 438 குறைஞ்சிருச்சு. சாலா அவர் 433 குறைஞ்சிருச்சு. திரும்ப ஏபேர் 464, பெலேகு, ரெகு, இவங்க எல்லாருமே 2 பேருமே 239, இன்னும் குறைஞ்சி போச்சு, 200க்கு வந்துருச்சு. ரெகு செரெகு அப்படின்னு வந்தீங்கன்னா 230க்கு வராரு அவர். நாகோர் 148, இன்னும் குறைஞ்சி போச்சு. பேராக 210, ஆபிரகாம் 175. அப்படின்னா பாருங்க, 900ன்னு பேசிட்டு இருந்ததெல்லாம் 100க்கு வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஃபெர்மெண்டேஷன், புளித்தல், புளித்து தன்மை. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு நீங்கள் போனீங்கன்னா கோயில்பட்டியில் உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? வாங்க, நம்மளை பற்றி பேசுகிறோம், வாங்க. எதை சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க? தக்காளியை நிறைய சேர்க்காதீங்க, புளிப்புத்தன்மை சேர்க்காதீங்கன்னு வாங்க. புளிப்புத்தன்மை, நம்ம புளி குழம்பு வச்சு 4 நாளைக்கு தள்ளி சாதனை பண்ண ஆளு. வீட்டில் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்க முடியாதபடிக்கு வேலைக்கு போகணுன்றதுக்காக 4 நாள் புளி குழம்பு வச்சுட்டு அதில் சேர்த்த 4000 ரூபாவை கொண்டு போய் அழகாக ஆஸ்பத்திரியில் கொடுத்து வரார புண்ணியவானுங்க நம்மளாம். அதை ஒழுங்காக வீட்டில் சாப்பாடு போட்டுருந்தா நிம்மதியாக அது 4000 ரூபாய் ஏங்க கொடுக்குறது? அது வயிற்றுக்குள்ள போயிருக்கோம். புளிப்பு தன்மை எந்த அளவிற்கு நம்முடைய சரீரத்தில் அதிகரிக்கிறதோ அந்த அளவிற்கு மூட்டு வலி, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, உடம்புல எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ ஜாயிண்ட் வலிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், புளிப்பு தன்மை சரீரத்தில் அதிகரித்தால் அந்த தேய்மானம் என்பது உண்டாகும். இப்போ 40 வருஷம் ஆண்டவர் இவர்களை நடத்துறாரு, வழி நடத்துறாரு. இந்த புளிப்பு தன்மையை கொடுத்தா இவங்களுக்கு என்ன வரும்? வியாதி வந்துடும், கண்டிப்பாக ஏதாவது வந்துடும். வரமா வராதா? ஒரு நேரம் ஆராதனை பண்ணலாம், முழங்காலே கிடையாது இந்த காலத்தில். நமக்குல முழங்காலே கிடையாது. எல்லாம் 20, 25 வயசுக்கு 30 வயசு தாண்டிருச்சுனாலே முட்டு வலி, என்னென்னவோ சொல்கிறோம், எல்லா வலியும் வந்துருச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த புளிப்புத்தன்மை ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. ஒரு வேளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நான் பலமுள்ளவர்களாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை ஒரு நல்ல பலமுள்ளவர்களாய் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒருவேளை நான் நினைக்கிறேன் நீங்கள் புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் புசிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. இது சரீர பிரகாரமாய் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டது என்பது உண்மை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த புளித்த தன்மைக்கும் புளிப்பில்லாத தன்மைக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்களை வேதம் நமக்கு கொடுக்கிறதாய் இருக்கின்றது. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே, சுவிசேஷ புத்தகங்களிலே நீங்கள் அதிகமாய் வாசிக்கிறது ஒரே ஒரு வசனத்தை நான் எடுத்து சொல்லுகிறேன். 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார். வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். புளித்த மாவை குறித்து நீங்கள் be careful about the leaven of Pharisees and Sadducees. பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை என்று எதை சொன்னார் என்றால், அவர்கள் பேசுகின்ற வேத வசனங்களுடைய புரட்டுதலை அவர் சொல்லுகிறார். இட் இஸ் கரெக்டட்.
அவர்கள் அதை கெடுத்து விட்டார்கள், அதை டிஃபைல்டு, அவர்கள் அதை மோசம் போக்கி விட்டார்கள். வசனத்தை தேவனுக்குரியதாய் சொல்லாமல் தங்களுக்குரிய வசமாய் அவர்கள் அதை பேச ஆரம்பித்ததினாலே அதை கெடுத்து விட்டார்கள். இந்த கெட்டு போனதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய புளித்த மாவிற்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்று சொல்லப்படுகின்ற புளித்த மாவோடு கூட அல்ல. புளித்தது என்று சொன்னால் துர்குணத்தை புளித்த அடையாளமாய் காட்டப்படுகின்றது. பொல்லாப்பு செய்கிற குணம் என்று சொல்லப்படுவது இங்கே காட்டப்படுகின்றது. அப்படியானால் புளித்தவைகள் என்று சொன்னால் துர்குணம் உள்ளவைகள், துஷ்டத்தனமானவைகள், தூய்மையற்றவைகள், இவைகள் எல்லாவற்றையும் புளித்ததற்கு சமானமாய் சொல்லப்படுகிறது. ஆனால் அதே இடத்துல பவுல் சொல்லுகிறார், உண்மை அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இல்ல, அந்த வார்த்தை மாத்திரம் படிங்க. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு. புளிப்பில்லாத அப்படின்னா நம்ம ஆசரிப்புக்கு திருவிருந்துக்குன்னு மாத்திரம் இல்லை, தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நம்ம யோசிக்கணும், தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோன்றதை கவனிக்கணும். துர்க்குணம் பொல்லாப்பை எடுத்துட்டு துப்புரவு அப்படின்னா என்ன? டிசிப்ளின், கிளீன்லினஸ், தட்ஸ் ஆல். துப்புரவு அப்படிதான், கிளீன்லினஸ், டிசிப்ளின். நீங்கள் ஆண்டவருக்குள்ள வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதே எங்கே ஆரம்பிக்கிறத? முதல் டிசிப்ளின். எல்லாரும் வந்தாங்க, வசனம் கேட்டாங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் சாப்பாடு போடணும்னு நினச்சாரு. சாப்பாடு போடுறதுக்கு முன்னால் என்ன சொன்னார்? 5 அப்ப 2 மீனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால், 5 அப்ப 2 மீனை அவர் ஆசீர்வதித்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் ஜனங்களை என்ன சொன்னார்? உட்கார சொன்னார். எப்படி உட்கார சொன்னார்? அப்படி ஏன் அப்படியே கொடுங்கப்பா, நம்ம ரேஷன் கடையில் போய் வாங்குறோம் பாருங்க, அப்படியே ஆளுக்கு காடை தாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஆளுக்கு கொடுங்கப்பான்னு கொடுத்துருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரோன்றதுக்கு அடையாளமே என்ன தெரியுங்களா? நம்முடைய ஒழுக்கம் தான். அப்போ ஒரு ஒழுக்கத்திற்குரிய ஒரு வாழ்க்கை என்ற ஆரம்பமே கிறிஸ்தவ ஜீவியம். துப்புரவு, 2வது உண்மை என்பது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே எழுத்தின் பிரகாரமாய் சொல்லப்பட்டதை புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் அதை ஆவிக்குரிய ரீதியிலே மாற்றுகிறார். நம்முடைய துஷ்டத்தனம் அல்லது நம்முடைய துப்புரவு அற்ற ஒழுங்கீனமானவைகள் எல்லாம் புளித்தவைகள், ஒழுங்கானவைகள் எல்லாம் புளிப்பில்லாதவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே அப்பத்தை எடுத்து அவர் சொன்னார், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து அதை தன்னுடைய சரீரத்திற்கு அடையாளப்படுத்துகிறாராம். தன்னுடைய சரீரத்திற்கு அடையாளப்படுத்துகிறார். இந்த புளிப்பில்லாத ஒரு அப்பம் எதற்கு என்று சொன்னால், நீங்கள் இது என்னுடைய சரீரமாய் நினைத்து கொள்ளுங்கள். என்னுடைய சரீரமாய் நீங்கள் நினைத்து இதை புசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற தூய்மையற்ற காரியங்கள் விலகி உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பரிசுத்தத்தை, தூய்மையை நான் உங்களுக்குள்ளே வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த புளிப்பில்லாத அப்பத்தை தன்னுடைய சரீரமாய் காண்பித்ததற்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மரித்தார் என்று சொல்லப்படுகின்றது. பொதுவாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, மரணம் என்பது யாருக்கு வரும் என்று சொன்னால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு முடிவு மரணம். நீங்க அதே ரோமர் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீர்களானால் பவுல் சொல்றார் என்ன சொல்றார்? நான் வாசிங்க. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. அப்படின்னா நான் பாவம் செய்ததனால தான் மரணம் எனக்கு வருகிறது அப்படின்றார். அப்போ உங்க மனசுல இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக சொல்கிறேனே, மரணம் என்பது பாவத்தினால் வருவது. அப்ப எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் பாவம் செய்து மரித்தோம் அப்படின்ட்டு தான் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த மரணம் என்கின்ற ஒரு காரியம் பாவத்தினாலே வருகிறபடியினாலே நிச்சயமா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரிக்கவே முடியாது. ஏன்னா அவர் பாவமே செய்யல இல்லையா? ஆனால் அவர் மரித்தார். எதனால் மரித்தார் என்றால், நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டபடியினாலே, நம்முடைய பாவம் அவர் மேல் விழுந்தபடியினாலே அந்த பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால மரிச்சிட்டார். இப்போ கவனிங்களேன், இவர் மரிச்ச உடனே என்ன பண்ணும்? ஒன்று நரகம் இல்லை மோட்சம், ஏதோ ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். அதை இப்படி ஒரு இளைப்பாறுதலுக்கு போகணும் அப்படின்னே வைத்துக் கொள்ளுங்களேன். இளைப்பாறுதலுக்குள்ளே போய்
எல்லாருமே இளைப்பாற வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஏன் இளைப்பாறுதல் இல்லைன்னா, தங்கள் கிரியைகளை நிறைவேற்றி பாவத்தினால் ஒரு மரணத்தை பெற்று அவர்கள் போய் சேர வேண்டிய ஒரு இடம், நரகமோ அல்லது பாதாளமோ என்ற பழைய ஏற்பாட்டில் பாதாளன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன். பாதாளத்தில் போய் அவர்கள் ஓய்ந்திருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். இதுதான் சட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே போய் ஓய்ந்திருக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னால், அவர் மரிச்சதுக்கு காரணம் அவர் மேல் பாவம் சுமந்தார். பாவம் செஞ்சவங்க தான் அந்த நித்திரைக்கு போக முடியும், பாவம் செய்யாதவங்களுக்கு அது கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை எப்படியாகிலும் பிசாசு மரணத்தினாலே தன்வசப்படுத்தணும்னு சொல்லி நினச்சி மத்தேயு 4 அதிகாரத்திலே சொன்னார், நீ என் காலில் விழுந்துரு, இந்த உலகத்தை முழுசும் நான் உமக்கு தரேன்னு சொல்லும் பொழுது அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லினார். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மரணம் வந்துருச்சு. இந்த மரணம் வந்த உடனே சாத்தானுக்கு சந்தோஷமாயிருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசு என்று எபிரேயரில் சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு எப்படியோ பிசாசனுடைய கைக்குள்ளே வந்துடுவாருன்ற ஒரு அதிகாரத்தோடு ரொம்ப சிலுவையில் இயேசு எப்போ மரிப்பாருன்னு காத்திருந்த அதே பிசாசு இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படும் பொழுது இவரும் கொண்டு போய் பாதாளத்தில் இயேசு ஒரு இடத்துல அடக்கணும்னு நினச்சா முடியலை. ஏன் முடியலைன்னா இயேசு பாவத்தை சுமந்தாருன்றது உண்மை, ஆனால் அவர் பாவம் செய்தவங்களுக்கு தான் அங்கே அடப்பு. இவர் செய்யலைன்றதுனால இவரை பிசாசு அடக்க முடியாதுன்ற ஒரு இடம் வரும் பொழுது தான் வேதத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஒரு வசனம் உங்களுக்கு வெளிப்படுத்தல விசேஷத்தில் நான் வாசித்தேன். நம்முடைய சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் அப்படின்னு வருது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்களின் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். கவனிங்க. குற்றம் சாட்டுகிற, இப்போ பிசாசு உங்களை குறித்து என்ன குறித்து நம்ம செய்த தவறான காரியங்களை, குற்ற காரியங்களை பிதாவுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி குற்றம் சொல்கிறதுக்கு பிசாசுக்கு என்ன இருக்குதுன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. யார் நம்மேல் குற்றம் சாட்டினானோ அவன் மேல் குற்றம் சாட்டுவதற்கு இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் வந்துருச்சு. ஏன்னா இவர் நரகத்துக்கு போனது காரணம் தெரியுங்களா? பெருமையில் விழுந்து பாவம் செஞ்சுதான் இவரே போனார். இப்போ பாவம் செஞ்சவங்களை தன்னுடைய அதிகாரத்துக்கு கொண்டு வராரு. ஆனால் அந்த இடத்துக்கு இயேசு வரும் பொழுது, பாவம் செய்யாதவர் வரும் பொழுது பிசாசினால் இயேசு கிறிஸ்துவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதற்கு மாறாய் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு அதிகாரியாய் மாறினார். இயேசு கிறிஸ்து பாதாளத்தினுடைய சாவியை உடையவராய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இப்ப இந்த கொலோசையர்ல வருகிற 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப புரியும். பிசாசு இயேசுவை குற்றம் சாட்டி அடக்க நினைத்தான். ஆனால் அவருடைய சரீரம் பாவம் அற்று இருக்கிறதுனாலே குற்றப்படுத்த முடியாதபடிக்கு பிசாசு குற்றப்பட்டு போனான். அந்த இடத்துல தான் இயேசு ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார் என்றால் வாசிங்க. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, நமக்கு விரோதமாய் பிசாசு எவைகளை எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு வச்சிருந்தானோ அந்த கையெழுத்து எல்லாவற்றையும் குலைத்து போட்டு அது நடுவில் இராதபடிக்கு அப்படின்னா நல்லா கவனிங்க. நம்மை குற்றம் சாட்டுகிறவன் குற்றப்படுத்தப்பட்டபடியினாலே இனிமேல் அவன் நம்மை குற்றப்படுத்துவதற்கு எந்த காரியமும் இராதபடிக்கு கர்த்தர் அதை குலைத்து போட்டாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு காலத்தில் நீங்க ஒரு பாவியாகிய என்னை நேசித்தீரேன்னு பாட்டு பாடலாம். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் பரலோகம் என்ன தெரியுங்களா சொல்லுது? நீ பாவின்னு ஜெபம் பண்ணி அறிக்கையிட்டு தேவனோடு சேர்ந்துக்க பரவாயில்ல,
ஆனாலும் பரலோகம் உன்னை பார்க்கும் பொழுது உன் பாவம் ஏற்கனவே சிலுவையிலே குலைக்கப்பட்டதாய் மாற்றப்பட்டதாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு என்ற ஒரு இடத்திற்கு கூட நீங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பாவங்கள் கையெழுத்திடப்பட்டவைகளாய் மாறாதவைகளாய் இருக்குமானால் அவைகளுடைய கையெழுத்தை குலைத்து போட்டு, அது இராதபடிக்கு அதை நீக்கி போட்டு உங்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமையுள்ள ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்கள் ஒவ்வொன்றும் மன்னிக்கப்பட்டதாயிற்று. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். எல்லார கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை. நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுங்களா, நற்செய்தி சொல்லட்டுங்களா? இன்றைக்கி பிசாசு நம்மளை பயமுறுத்துறேன்னு தெரியுங்களா? நீ நரகத்துக்கு வா, உன்னை பார்த்துக்கிறேன், நீ நரகத்துக்கு தான் வரணும், உன்னை நரகத்துக்கு தான் கூட்டுன்னு போக போகிறேன் அப்படின்னு நம்மளை வந்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். ஏதாவது உடனே நரகம் பாவம் அப்படின்றத பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி தைரியமாக ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுங்கள், நரகத்தினுடைய சாவி யார்கிட்ட இருக்குது தெரியுங்களா? அதை பிசாசை பார்த்து இன்றைக்கி நம்ம தைரியமாக சொல்லலாம். என்ன தெரியுமா? ஏய், என்னையை கூப்பிடுறதை விட்டுட்டு முதல்ல நீ உள்ளே போனனா என் ஆண்டவர்கிட்ட பர்மிஷன்லாம் போக முடியாது. என்னவோ நரகத்திற்கு ஒரு நீ தான் தளபதி மாதிரியும் ராஜா மாதிரியும் பேசிகிட்டு இருக்க, அதுக்கு உள்ளே போகணுன்னு சொன்னால் கூட ஆண்டவர் திறந்தால் தான் போக முடியும். அப்படி தான் இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணி இந்த பிசாசை கூட நரகத்தில் விடாதீங்க ஆண்டவர், அவனை தொங்க விடுங்கன்னு சொன்னால் கூட ஆண்டவர் கேட்பார். நம்மை அழைத்த தேவன் ரத்தத்தினாலே, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்டவர். நான் சொல்கிறேன், நமக்காக தம்மையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நரகத்துக்கு தான் வருவன் எந்த பிசாசு சொல்லுதோ அந்த பிசாசுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நீ உள்ளே போகிறதுக்கே நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் தான் போக முடியும், உனக்குரிய சாவியே என்கிட்ட தான் இருக்குது. காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கவனிங்க, அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தபடியினால் ஒரு புளிப்பில்லாத அப்பத்தை நாம் ஆயத்தப்படுத்துவதற்கு பதிலாய் இயேசுவே நமக்கு புளிப்பில்லாத அப்பமாக மாறினபடியினாலே அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 54வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. வியாதியிலிருந்து எழுப்புவார், வேதனையிலிருந்து எழுப்புவார், கண்ணீரிலிருந்து எழுப்புவார், கவலையிலிருந்து எழுப்புவார். எந்த இடத்திலே இனி எழும்ப முடியாது என்று தள்ளப்படுகிறோமோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த அப்பத்திற்கு பாத்திரவான்களாய், இந்த அப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லாதனால நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், நான் உங்களுக்கு பேசினது எல்லாமே அப்பத்தை பற்றி முகவுரை தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த புளிப்பில்லாத அப்பம் என்கின்ற ஆயத்தம் என்றால் என்ன அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம ஒரிஜினலாக போக வேண்டியிருக்கு. அதற்கு முன்பாக இந்த புளிப்பில்லா அப்பத்தை பற்றின காரியங்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கவனிங்க, கவனிங்க. நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு இடத்துல கொரிந்தியர் எழுதின நிருபம் என்று நினைக்கிறேன். கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 5:6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும், கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மா முழுவதையும், பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? புளிப்பாக்கும் என்று. கவனிங்க, நான் கடைசியாக ஒரு சத்தியத்தை நான் வச்சு நான் முடிக்கிறேன். திருவிழத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஒரு சத்தியம் நமக்கு தெரியும் என்னவென்றால், புளித்த மாவோடு நல்ல மாவு சேரும் பொழுது என்ன ஆகும்? தயிரில் கொஞ்சம் பாலை ஊற்றினீங்கன்னா என்ன ஆகும்? காப்பி போட்டு குடிக்க முடியுமா? இல்லை, பால் தயிராகும், தயிர் பால் ஆகாது. இது உலக நடைமுறை. புளித்த மாவோடு நல்ல மாவை சேர்த்தீங்கன்னா நல்ல மாவு தான் புளிச்ச மாவா மாறுமே ஒழிய புளிச்ச மாவு நல்ல மாவா மாறாது. இது உலக நடைமுறை.
உலகத்தில் எந்த காரியம் இருக்கிறதோ அந்த காரியத்திற்கு முன்பாக நீங்கள் நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து தன்னை புளிப்பில்லாதவராய் எப்படி மாற்றினாரோ, புளிப்பில்லாத தன்மையாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு மாத்திரம் சட்டம் மாற்றி எழுதப்படுகிறது. எப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா கவனிங்களேன், உலகம் என்பது முழுவதும் புளித்தவைகள், மோசம் போக்குகிற உலகம் அப்படிதான் இருக்குது. அப்போ இந்த புளித்த மாவுக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கோம். நம்ம புளித்தவர்களாய் மாற வேண்டிய சூழ்நிலைக்கு ஆண்டவர் புளிச்சு போகாதபடிக்கு இந்த நல்ல மாவு என்ன பண்ணுதுன்னா, புளித்து போன மாவுகளை எல்லாம் நல்ல மாவை மாத்துதான். முடியாத சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துகிற ஒரு வழி ஆண்டவர் உண்டாக்குறார். எப்படி சாத்தியப்படுத்துகிறார் என்று சொன்னால், உங்களுக்கு நான் வேத வசனத்தினுடைய அடையாளத்தோடே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எசேக்கியேலில் ஒரு வசனத்தை நான் கடந்த நாளிலே வாசித்தேன். நீங்கள் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அந்த 47ஆம் அதிகாரத்திலே 7-8 வசனங்களிலே ஒரு நதியை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். ஒரு நதியை பற்றி பேசுகிறார். இந்த நதி பாய்ந்து ஓடுகிற ஒரு நதியாக இருக்கிறதாம். இந்த பாய்ந்து ஓடுகிற ஒரு நதி போய் கடலிலே கலக்கிறதாம். வாசிங்க 7-8. நான் நடந்து வருகையில் இதோ நதி ஓரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு போய் புறப்பட்டு வனாந்தர வழியாய் ஓடி கடலிலே விழும். போதும் கடலிலே விழும். அந்த சப்ஜெக்ட் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, வசனத்தை. கடலிலே போய் விழும். ஒரு நதி பாய்ந்தோடி அந்த நதியினுடைய செழிப்பை எல்லா மரங்களுக்கும் செடிகளுக்கும் அந்த ஊர் வழியாய் போகிற வனாந்தரங்கள் எல்லாவற்றுக்கும் செழிப்பை கொடுத்து கொண்டே போய் கடைசியா எங்க விழுமா? கடல்ல விழும். கவனிங்க, கடல் தண்ணீர் எப்படி இருக்கும்? உப்பா இருக்கும். இப்போ இந்த நதி போய் கடலை கலந்தா நதியினுடைய தண்ணீர் எப்படி மாறும்? அப்படி தானே மாறணும். கடலை போய் கலந்தா அப்படி தானே மாறணும். ஆனால் வசனம் வேற மாதிரி சொல்லுது. எப்படி தெரியுங்களா? இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அதன் தண்ணீரே ஆரோக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த நதியினுடைய தண்ணீர் கடலை போய் விழுந்த உடனே கடலை ஆரோக்கியமாக்குகிறதாய் நதி மாறுகிறதாம். இஸ் இட் பாசிபிள்? இம்பாசிபிள். உலக நடைமுறை எப்படி? முடியவே முடியாது, நடக்காது. இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்றார். கடல் போல உலகம் இருக்கட்டும், அதில் நதியை போல ஊற்ற போல நீங்களும் நானும் இருக்கிறோம். நீங்க மாத்திர தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய ஆயத்தத்தோட நின்று பாருங்களேன். இந்த கடலையும் மாற்றுகிற, இந்த கடலையும் ஆரோக்கியப்படுத்துகிற, இந்த உலகத்தையும் ஆரோக்கியப்படுத்துகிற ஒரு சின்ன ஊற்று நமக்குள்ள இருந்து புறப்படும். அல்லேலூயா. உன்னில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இந்த ஜீவ ஊற்று மரித்து போன எல்லாவற்றிற்கும் ஜீவனை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் காலத்திலே வாசித்து பாருங்களேன். இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் எத்தனை பேர் இருந்தாங்க? அப்போ உலகத்தை கலக்கிற அந்த காலத்திலே அது வருது. அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது இந்த உலகத்தில். இந்த உலகம் இப்படி தான், நம்மளையே இப்படி தான் பண்ணோம். சிலெல்லாம் பாவத்தில் விழுந்தவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பண்ணுறது, நம்ம உலகத்தில் தானே இருக்கிறோம், அதனால் தப்பு செய்ய வேண்டியதாக இருக்குது. கிடையாது, கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம ஜீவனை மாற்றினாரு. நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய விதத்தில் வாழ்வோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 51வது வசனத்திலிருந்து 54 வரைக்கும் வாசிக்க நான் முடிச்சிடறேன். அவ்வளவுதான். இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. அப்படி என்றால் பாவம் செய்து பாவத்திலே விழுந்து உலகத்திலே மரித்து போவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்தது கொஞ்சம் கவனிக்கணும். அழிவுள்ளதாகிய அழிந்து போக வேண்டிய, அழிவுக்குள்ளே இருக்க வேண்டிய, அழிந்து போகக்கூடிய காரியமா இருக்கிற இதுவானது அழியாமையையும். எப்படி 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 அழியாமையையும். அப்படின்னா
உலக சட்டத்தின்படி இது அழிஞ்சு போகணுங்க. ஆனால் தேவ சட்டத்தின்படி அழிஞ்சு போகாது, உயிர்ப்பிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க. அழிவுக்குள்ளது அழிவுக்குரியது அழியாமையை தரித்து கொள்ளுமா. அதுக்கப்புறம் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவ போகிறது, சாக கிடைக்க போறது, சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். சாவாமையும் தரித்து கொள்ளப்படும். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எந்த அழிவை நோக்கி உலகம் ஓடுகிறதோ, எந்த சாவை நோக்கி இந்த சரீரம் ஓடுகிறதோ, இந்த சாவை நோக்கி ஓடுகிறதை சாவாமையாக்கும். சிம்பிளாக சொல்லிட்டோங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சிலர் கண்ணெல்லாம் பார்த்தா இன்னும் புரியல, ஆனால் எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. சாராள் கர்ப்பம், சாராளுடைய கர்ப்பம் செத்தது, அப்படி தானே இருக்கு? செத்து போன ஒரு கர்ப்பம். அது செத்து போன கர்ப்பத்தில் பிள்ளை வருமா? நான் உங்களுக்கு முன்ன ஒரு உதாரணம் சொன்னேன். பெர்னார்ட் பிளெஸிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் வளர்ந்தவர். அவருடைய தாயார் ஒரு பாவ வாழ்க்கையில் இருந்து தான் பிள்ளையை காப்பாற்றினார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் அவர் இயேசுவை அறிந்து கொண்டு கிறிஸ்தவனாய் மாறி, அதற்கு பின்பு வேதத்தை வாசித்து, அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய வேண்டும் ஊழியக்காரனாக மாறி ஒரு பெரிய ஊழியக்காரனாக இருந்த காலங்களில் அவருக்கு கல்யாணம் ஆச்சாம். கல்யாணம் ஆகும் பொழுது, கல்யாணம் ஆன பின்பு நமக்கு தெரியும், 1 வருஷம் 2 வருஷம் ஆன பின்பு பிள்ளை பிறக்கலையா, குழந்தை பிறக்கலையா, இப்படி எல்லாரும் கேட்க தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி எல்லாரும் கேட்கும் பொழுது இவர் போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம், போகலாம், டாக்டரை கன்சல்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு போகும்போது அந்த டாக்டர் சொன்னாலாம், இந்த அம்மாவுக்கு கர்ப்பப்பையே இல்லை, எடுத்துட்டாங்கன்ட்டாங்க. கர்ப்பப்பையே கிடையாது. எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் அவருடைய முற்காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அதிலே சில பிரச்சனைகள் சூழ்நிலைகள் என்று அது எடுக்கப்பட்டாயிற்று அப்படின்ற ஒரு ரிசல்ட் வருது அவருக்கு. அப்படின்னா பெர்னார்ட் பிளெஸிங் உங்களுக்கு பிள்ளையே பிறக்காது அப்படின்ற ஒரு சட்டம் அது. அவர் காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் சொன்னாராம், நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர், நீ ஜெபம் பண்ணு. அவர் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க மனைவியினுடைய முன்பாக போய் நின்று அந்த வயிற்றை பார்த்து பேசுவாராம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வயிற்றுக்குள்ள சரீரத்தில் உறுப்புகள் எல்லாவற்றுக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே ஒருவர் இல்லை, நான் இப்பொழுது கட்டளையிடுகிறேன், அந்த கர்ப்பப்பை உருவாவதாக. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாராம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கர்ப்பப்பை உருவாவதாக, அதில் ஒரு பிள்ளை உருவாவதாக, அதில் ஒரு குழந்தை உருவாவதாக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண ஒரு நாள் அந்த அம்மா கன்சீவ் ஆகிட்டாங்க. அதே டாக்டர்கிட்ட போய் நின்னா அவர் முழிக்கிறானா, பழைய ரிப்போர்ட்டை பார்க்குறாரு, இந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாரு, இது நடக்க சாத்தியமே கிடையாது. இது அழகாக ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து அந்த பிள்ளைக்கு மிராக்கல் அப்படின்னு பேர் வச்சாராம், அதிசயம்னு பேர் வச்சாராம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, சாராளுக்கிட்ட வேலை செய்தவர் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வேலை செய்கிறவர். சாராளுக்கு மாத்திரம் செய்யத்தக்க தேவன் அல்ல, சாராளுக்கு தேவனாய் இருந்தவர் இன்றைக்கு நமக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் நினைத்தால் முடியும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய தேவன் உள்ளவைகளை சீர்படுத்தி அழியாமைக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே நிலை பெற செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் திருவிருந்து எடுப்பதற்கு முன்பாய் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை, முடியாது, முடிந்து விட்டது, இது ஆகாது, இது ஏற்காது, இது சரியாகாது, இது ஒன்றும் நடக்காது, இல்லை 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 என்று எத்தனை பேர் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் சரி, இருக்குது 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 இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். ஆமேன்னு சொல்லுங்கள், நல்லா சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே உருவாகணும். உங்கள் விசுவாசம் உங்களுக்குள்ளே உருவாக்குதலை உண்டாகணும். ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் செஞ்சார், செய்வாரா? செய்யணும், செய்ய முடியும். அந்த விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரம் முழங்கால் போடுங்க, நாம் ஜெபிக்கலாம். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.